நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஏற்பட்ட போரின் போது பாகிஸ்தான் நம் நாட்டின் மீது 400 முதல் 500 எண்கள் வரையிலான ட்ரோன்களை அனுப்பி நம்ம நாட்டின் முக்கியமான விமான தளங்களையும் இராணுவ தளங்களையும் தாக்குவதற்கு அது முயற்சி செய்தது. ஆனால் ஒரு ட்ரோன் கூட நம்ம நாட்டிற்கு உள்ளே வந்து தாக்குதல் நடத்தி நம்ம நாட்டில் எந்த பகுதியுமே சேதாரம் ஏற்படுத்தாத அளவில் நமது இராணுவம் திறமையாக செயல்பட்டு அந்த ட்ரோன்களை எல்லாம் தடுத்து அழித்தது என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ட்ரோன்கள் எல்லாமே L-70 என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவிடம் சுமார் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னர் வாங்கப்பட்ட விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளை வைத்து அவற்றை மாடிஃபிகேஷன் செய்து அவற்றை நாம் இந்த ட்ரோன்களை அழிப்பதற்காக பயன்படுத்தினோம். அது மட்டும் இல்லாமல் ZU-23 என்று சொல்லக்கூடிய ஒரு வகை துப்பாக்கி, இதையும் நீங்கள் படத்தில் பார்க்கலாம். இவற்றையும் பயன்படுத்தி இந்த ட்ரோன்கள் எல்லாவற்றையுமே நாம் தாக்கி அழித்தோம் என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே. ஆகவே அடுத்து நடக்கக்கூடிய போர் நிச்சயம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே மிகப்பெரிய அதிக நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு போராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அது சீனாவிடமும் அமெரிக்காவிடமும் வேண்டிய ஆயுதங்களை வாங்கி குவித்து கொண்டு இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த நேரத்தில் பாகிஸ்தான் ஏற்கனவே துருக்கியிடமும் சைனாவிடமும் 50,000க்கு மேற்பட்டு ஏறக்குறைய 1 லட்சம் எண்ணிக்கையிலான ட்ரோன்களை வாங்கி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ட்ரோன்கள் மிக விலை குறைந்தவை. ஆகவே இவற்றை இந்தியா மீது எவையலாவது செலுத்தி இந்தியாவில் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அனைத்து வகையான ட்ரோன்களையும் நமது நாட்டின் மீது செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே நமது இராணுவ வீரர்கள் எல்லையோரமாக எடுத்துக்கொண்டு பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பீரங்கிகளை வைத்து தாக்குதல் நடத்தும் போது அவற்றை தடுப்பதற்காக நமது இராணுவ வீரர்களும் பீரங்கிகளையும் மற்ற இதர ஆயுதங்களையும் ராக்கெட் சிஸ்டத்தையும் வைத்து எதிரிகளை தாக்கி கொண்டிருக்கும் போது மேலே பறந்து வரக்கூடிய ட்ரோன்களையும் தாக்குவத வேண்டிய பணி நமது இராணுவ ஆர்மிக்கு இருக்கிறது நண்பர்களே, தரைப்படைக்கு இருக்கிறது. ஆகவே தரைப்படை தற்போது என்ன செய்கிறது என்றால் சாக்சாம் என்று சொல்லக்கூடிய SAKSHAM என்று சொல்லக்கூடிய சிச்சுவேஷனல் அவேர்னஸ் கினெட்டிக் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் கில் அசஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று கூறுகிறார்கள். இதைத்தான் ஆக்சாம் என்று கூறுகிறார்கள். இந்த வகையான ஒரு நெட்வொர்க் சிஸ்டத்தினை தற்பொழுது நமது DRDO நிறுவனமும் BEL என்று சொல்லக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமும் சேர்ந்து சாக்சாம் என்று சொல்லக்கூடிய நெட்வொர்க் சிஸ்டத்தினை ஒரு கிரிட் சிஸ்டத்தினை உருவாக்கியுள்ளது நண்பர்களே. இந்த கிரிட் சிஸ்டமானது எதிரில் பறந்து வரக்கூடிய எந்த வகையான ட்ரோன்களாக இருந்தாலும் அவற்றை கண்டறிந்து அவற்றை தொடர்ந்து கண்காணித்து அவை எவ்வகை ட்ரோன்கள் நமது உள்நாட்டு ட்ரோன்களா அல்லது வெளிநாட்டு ட்ரோன்களா என்பதையெல்லாம் கண்டறிந்து அவற்றை உடனடியாக அழிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வது தான் இந்த சாக்சாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினை சுமார் 1 வருடத்திற்குள் நமது தரைப்படை ஆர்மி உடனடியாக நமது நாடு முழுவதும் நிறுவுவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறது நண்பர்களே. இந்த அமைப்பானது நாட்டில் பல பகுதிகளில் உள்ள ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதங்கள், சென்சார்கள் போன்ற அனைத்தையுமே ஒருங்கிணைத்து ஆர்மி டேட்டா நெட்வொர்க் என்ற ஒரு சிஸ்டத்துடன் இணைக்கப்படும். இந்த சிஸ்டம் ஏற்கனவே பல வகையான வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை இணைக்கப்பட்ட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஆகவே எதிரில் பல ட்ரோன்கள் வந்தாலும், ஸ்வாம் ட்ரோன்கள் என்று சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் உடனடியாக கண்டுபிடித்து ரியல் டைம் என்ற முறையில் பறந்து வந்து கொண்டிருக்கும் போதே கண்டுபிடித்து அவற்றை சாக்சாம் சிஸ்டத்தில் உள்ள AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தின் மூலம் உடனடியாக முடிவெடுத்து நமது நாட்டில் நிறுவப்பட்டுள்ள ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதங்களை உடனடியாக அந்த ட்ரோன்களை நோக்கி செலுத்தி அவற்றை உடனடியாக அழிப்பது தான். ஒன்று அவற்றை செயலிழக்க செய்வது அல்லது அவற்றை தாக்கி அழிப்பது போன்ற ஏதேனும் ஒன்றை செய்வதை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் முடிவு செய்யும். இந்த வகையிலான சிஸ்டத்தினை நமது இராணுவம் தற்போது வாங்க உள்ளது நண்பர்களே. நமது இராணுவம் ஏற்கனவே தரைப்பகுதியை மட்டுமே கண்காணித்து வந்தது.
ஆனால் தற்போது டேக்டிக்கல் பேட்டில் ஸ்பேஸ் ஏரியா என்ற அடிப்படையில் சுமார் 3 கிலோமீட்டர் வரை உள்ள நமது நாட்டின் மேற்பகுதி எல்கையினையும் இராணுவம் பராமரிக்க வேண்டும், பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆகவே தரைப்பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய அனைத்து வகையான பகுதியையும் நமது தரைப்படை இராணுவம் ஆர்மி கண்காணிக்க உள்ளது. இந்த சாக்சாம் சிஸ்டத்தின் மூலம் நமது இராணுவம் இந்த சிஸ்டத்தினை உடனடியாக நிறுவி இவை மற்ற வான் பாதுகாப்பு அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டு எதிரி நாடுகள் அனுப்பக்கூடிய எவ்வகையான ட்ரோன்களாக இருந்தாலும் அது நமது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களா நமது நாட்டின் ட்ரோன்களா என்பதனை கண்டறிந்து அவற்றை மட்டும் நீக்கிவிட்டு எதிர் நாடுகளின் ட்ரோன்களை அளிக்கக்கூடிய வகையில் இந்த வகையான சிஸ்டம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, உண்மையிலேயே நமது நாடு நமது நாட்டினை காப்பதற்காக நமது அரசு நமது முப்படைகளும் நம்ம நாட்டிற்கு தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களையும், ஏனென்றால் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் ஏராளமான ட்ரோன்கள் வந்தன. அந்த ட்ரோன்களை நமது ஏற்கனவே நாம் கூறிய L-70 ZU-23 போன்ற துப்பாக்கியில் இருக்கக்கூடிய குண்டுகளை அனுப்பித்தான் அந்த ட்ரோன்களை நாம் அளித்தோம். மிக பெரிய அளவிலான ட்ரோன்களை நமது மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கவனித்து கொண்டது. ஆகவே இவ்வகையிலான பாதுகாப்பு அமைப்பினை நமது இராணுவம் மிக விரைவில் நிறுவி நமது நாட்டில் வரக்கூடிய எந்த வகையான ட்ரோனாக இருந்தாலும் அதை அழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலின் வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.